கடக ராசி லக்னக்காரர்களின் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்? உங்களுக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவர் களத்திரம் உங்களுக்கு அமையும். சலிப்பே இருக்காது அவங்களுக்கு. உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு வரும். எப்போவுமே தன்னோட அதிகாரத்தை மற்றவங்க மேலே செலுத்தி கொண்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க களத்திரமாக இருப்பாங்க. மற்றவங்க மேலே அதிகாரத்தை செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. கணவன் மனைவியின் சிரமத்தை சில சமயம் அவங்க உணர்ந்தாலுமே இது உன் விதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பெருசாக அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஆறுதல் அளிக்காமல் இது உன்னோட விதி, இதை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒரு நேரத்தில் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருளாதார இழப்பு, உடல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வருது அப்படின்னாலும் அவங்க இது உன்னோட விதி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு சென்று வருவார்கள். பொதுவாகவே அவங்களுக்கும் கலத்திரம் வந்த பிறகு யோகம், திருமணத்திற்கு பிறகு நல்ல யோகம் தான். உங்கள் கலத்திரம் உங்களை விட அதிகமாக படித்திருந்தால் சிறப்பு. என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களோட ஏதாவது கொஞ்சம் அதிகமாக படித்திருந்தால் சிறப்பு. இவங்களுக்கு இந்த கணவன் மனைவி வழியில் ரொம்ப அதிகமாக ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி ஆதாயம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ரொம்ப அந்த ஆதாயத்தை அவங்க எதிர்பார்க்கக்கூடாது. அதுவும் புதுசாக இப்போ கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த திருமணமானோடனே இந்த 2 ஆண்டுகள் கடும் சோதனை காலமாக இருக்கும். 2 வருஷங்கிறது திருமணமாகி அவங்க 2 வருஷம் என்பது கடும் சோதனை சந்திக்கக்கூடிய காலகட்டம். அதனால் திருமணமானோடனே முதல்ல 2 வருஷம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு உடனே கிடைச்சிடாது. அதனால் சற்று பொறுமையாக இருங்கள். அதன் பிறகு நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணியது உங்களுக்கு நிறைவேறும். அப்போ திருமணம் ஆனோடனே 2 வருஷம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். மனைவி வழியில் ஏதாவது ஒரு விபத்தோ கண்டமோ நடந்திருக்கும். உங்கள் மனைவி வழியோ அல்லது கலத்திரத்தின் வழியிலோ ஏதோ ஒரு விபத்து கண்டங்கள் நடந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. உங்கள் கலத்திரம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கொஞ்சி பேசக்கூடிய நபர், நல்லா பேசுவார். சில நேரத்தில் கொஞ்சி பேசுவார். ஆனால் அதே சில நேரத்தில் பயங்கர கோபமாக பேசக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. என்னடா சில நேரம் நல்லா பேசுகிறாங்க, சில நேரம் கோபமாக பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு சலிப்பு வந்துடும் அவர் மேலே. அதே போல் உங்கள் நண்பர்கள் கூட அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிரந்தரமான நண்பர்களை நீங்கள் வைத்துக்கொள்ள முடியாது. அந்த நண்பர்கள் வட்டம் மாறும். நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் முன்னாடி நின்று செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். எப்போவுமே நண்பர்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட அதுக்காக முதல் ஆளாக போய் நின்று அவர்களுக்கு அதை தீர்த்து வைப்பீர்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவார்கள். அவங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுடைய ஆலோசனை அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய நபர் தான் நீங்கள். இப்போ திருமணம் ஆனால் பொதுவாகவே இவர்கள் 2 ஆண்டுக்குள்ளே ஏதாவது தொழிலோ அல்லது வேலையோ மாற்றம் ஏற்படும். திருமணமாகி 2 ஆண்டுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா தொழில் மாற்றமோ அல்லது வேலை மாற்றமோ ஏற்படும். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா கூட்டாளிகளுக்காக நீங்கள் ஒரு தொழிலை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் உங்கள் வாடிக்கையாளர்கள் எப்போவுமே உங்களிடமே திரும்ப வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. உங்கள் வாழ்க்கை, உங்கள் மன வாழ்க்கை மிக சிறப்பாக அமைய